இந்த நாள்ல கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, சுமக்கும் ஜாடி மண்பாண்டம். சுமக்கும் ஜாடி மண்பாண்டம். ஜாடி மண்பாண்டம் இது எப்படி சொல்லலாம்னா, கச்சாடினும் சொல்லலாம். கச்சாடினா இப்பதான் நம்ம நிறைய ஜாடிலாம் யாரும் பானையில கூட கிடையாது. நல்ல கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னா கல்லுலயே என்ன பண்ணிருப்பாங்க, சாடிகள் செஞ்சு வச்சிருப்பாங்க. மண்ணில் பாத்திரங்கள் இருக்கும். எவ்வளவு பெரிய மண் பாத்திரங்கள் பார்த்திருப்பீங்க நீங்க வாழ்க்கையில, சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எங்க அம்மா கை தூக்கிட்டாங்கன்னா எனக்கு, ஏன்னா எங்க அம்மா வீட்டுல வந்து ஸ்டோர் ரூம் இருக்கும். இதுல பாதி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய சைஸ் பானை, அந்த பானையை பிடிக்க கூட முடியாது, அவ்வளவு பெரிய பானை. அதுக்கு மேல ஒரு பானை, அதுக்கு மேல ஒரு பானை, அதுக்கு மேல ஒரு பானை, அந்த மாதிரி 5-6 லைன் இருக்கும். அதுலதான் தானியங்கள் எல்லாம் போட்டு வைப்பாங்க. அது போல அந்த காலத்துல கற்சாடிகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க, மண் பாண்டங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் செய்தி. கற்றுக்கொள்ளும். யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். பாருங்க, யூதர்களுடைய காலத்துல கற்சாடிகளை பயங்கரமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்களா? தண்ணீர், அங்க என்ன தண்ணீர் மொண்டு வைக்கத்தக்க, அப்ப தண்ணீர் பிடிக்கிறதுக்காக கற்சாடிகளை அவர்கள் வீட்டுல வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த யூதர்களுடைய வாழ்க்கையில பார்த்தா நிறைய காரியங்களை பயன்படுத்தினாங்க. இப்ப எத்தனை பேர் மரக்கால் பார்த்திருக்கீங்க? மரக்கால். யூதர்கள் மரக்கால்களை பயன்படுத்தினாங்க. எதுக்கு தெரியுமா? மாவு அளக்கிறதுக்கு. எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, மாவு அளப்பாங்க மரக்கால்ல. இதே யூதர்கள் பரணியை பயன்படுத்துவாங்க. பரணி, பரணினா என்ன அப்படின்னா, எண்ணெய் பிடிச்சு வைக்கிற ஒரு பாத்திரம் போல பரணி. இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, சென்ட் பாட்டில் மாதிரி விலை உயர்ந்த வாசனை திரவியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு பரணியை பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த கச்சாடிகளை என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா, கை கால் கழுவ. இந்த கச்சாடிகளை எதுக்கு பயன்படுத்துவாங்க? கை கால் கழுவ. ஏடா இது கை கால் கழுவுற கச்சாடியை பத்தியா பேச போறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப யூதர்களுடைய வீட்டுக்கு யாராவது பெரிய பணக்காரர்கள் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தங்களை விட பெரிய பணக்காரர்கள் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கச்சாடியில இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் தாங்களே காலை கையெல்லாம் கழுவி விடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? வாசல்ல நிக்க வச்சு அவங்க காலை கழுவி விடுவாங்க. அந்த தண்ணி எதுல இருந்து எடுப்பாங்க? அந்த கச்சாடியில இருந்து எடுப்பாங்க. இதே இப்ப தாங்க வீட்டுக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சமமானவர்கள் வந்துட்டாங்க, எனக்கும் 10 கோடி சொத்து இருக்கு, அவனுக்கும் 10 கோடி சொத்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சமமானவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க போக மாட்டாங்க. வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தரை அனுப்பி, வீட்டுல இருக்கவங்க உறவினர்கள், ஒண்ணு மனைவியோ தங்கச்சியோ அந்த மாதிரி அனுப்பி என்ன பண்ணுவாங்க, அந்த கச்சாடியில இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அவங்க காலை கழுவ சொல்லுவாங்க. இப்ப முதல்ல தனக்கு மேலானவர்கள் வந்தா இவங்களே போய் காலை கழுவுவாங்க. தனக்கு சமமானவர்கள் வந்தா வீட்டுல இருக்கவங்கள ஒருத்தர் வச்சு கால் கழுவு சொல்லுவாங்க. தன்னை விட ரொம்ப கொஞ்சம் பணத்துல கம்மியா இருக்கான்னு வச்சுக்கோங்க, தன்னை விட கொஞ்சம் ஆஸ்தியில இவர் 10 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காருன்னா அவங்ககிட்ட 5 கோடி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டுல இருக்கிற அடிமைகளை அமைச்சு கால் கழுவு சொல்லுவாங்க. யூதர்கள் எப்படிலாம் இருக்காங்க பாத்தீங்களா? அந்த கச்சாடி எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க? அதுல தண்ணி மொண்டு வைப்பாங்க. அந்த கச்சாடியில இருக்கிற தண்ணியை பாருங்க, தனக்கு சமமானவர்கள், தன்னை விட மேலானவர்கள் வந்தா இவங்களே போய் கால் கழுவுவாங்க. அந்த வீட்டுடைய எஜமானனே போய் கால் கழுவான். தங்களுக்கு சமமானவங்க வந்தா வீட்டுல இருக்கவங்களை ஒருத்தர் அமைச்சு கால் கழுவ சொல்லுவான். அதை விட ரொம்ப ஓரளவுக்கு மிடில் கிளாஸா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல இருக்க அடிமைகளை வச்சு என்ன பண்ணுவான்? கால் கழுவ சொல்லுவான். ஒண்ணுமே இல்ல, அவன் பரதேசியா இருக்கிறான், அவன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் வந்தானா அவனே கால் கழுவின்னு போய் வெளியே உட்காந்துக்கணும். எப்படி? அதுக்குதான் கச்சாடி வச்சிருப்பாங்க. இந்த கச்சாடி எங்க இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படி ஒவ்வொரு 2-3 குடம் கட்ட 6 கச்சாடிகளை அங்க வைத்திருப்பார்கள். இந்த கச்சாடி எங்க வைப்பாங்கன்னா வீட்டுக்கு வெளியே வைப்பாங்க. அப்பதான் கால் கழுவ முடியும். வீட்டுக்கு வெளியே வைப்பாங்க. பாருங்க, ஏசி அப்ப உள்ள வந்தாரு, அப்ப கச்சாடி உள்ள வந்துருச்சு. எதுக்கு? அதாவது வெறும் கை கால் கழுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கச்சாடி, ஏசு அந்த வீட்டுக்கு போனவன என்ன ஆச்சு? அந்த கச்சாடி உள்ள வந்துச்சு, நிரப்பப்பட்டது, விலை உயர்ந்த காரியமாய் மாற்றப்பட்டது, விலை உயர்ந்த காரியங்களை சுமக்கிற காரியமாய் மாற்றப்பட்டது. அப்ப இந்த கச்சாடியுடைய காரியங்கள் என்ன? ஏன் இயேசு கிறிஸ்து அந்த கச்சாடியை போக்கஸ் பண்ணார்? சரி, நான் இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்றேன்.
இப்ப நல்லா மனசுல வச்சுக்கோங்க, நான் இயேசுவை அறிவதற்கு முன்பாக நான் உலகத்துல இருந்தேன், ஒதுக்கப்பட்டிருந்தேன், சபிக்கப்பட்டிருந்தேன், பாவத்துல இருந்தேன், வியாதியில இருந்தேன், கடன்ல இருந்தேன், போராட்டத்துல இருந்தேன், அவமானத்துல இருந்தேன், நிந்தனையில இருந்தேன். ஆனா இயேசுவானவர் என்னை தேடி வந்தார்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் வெளியே இருந்தாலும் என்னை கொண்டுதான் அவர் வெளியேற பெற்ற காரியங்களை செய்ய போறார். அப்ப இந்த கச்சாடிய நான் சொன்னேன், இந்த கச்சாடி எதுக்கு வச்சிருப்பாங்க? கால் கை கழுவ இந்த கச்சாடி என்ன பண்ணுவாங்க? வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்களா? சரி, தங்களை விட பெரிய பணக்காரர்கள் வந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த வீட்டு எஜமானனே போய் கால் கழுவுவார். தங்களுக்கு சமமானவர்கள் வந்தா என்ன பண்ணுவாங்க? வீட்டுல இருக்கிற ஒருத்தரை அனுப்பி கால் கழுவோட கால் கழுவிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க. தங்களை விட ரொம்ப அடிமட்டத்துல இருக்கவன செஞ்சா என்ன பண்ணுவாங்க? வீட்டுல இருக்க அடிமையை அமிச்சு, வேலைக்காரனை அமிச்சு கால் கழுவ சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லாதவன் வந்தா என்ன ஆகணும்? அவனே கால் கழுவின்னு போய் உட்காந்துணும். அவன் அந்த கச்சாடி அப்ப எதுக்கு பாருங்க, வெறும் இந்த கால் கை கழுவுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தை இயேசு ருசி மிகுந்த திராட்சை ரசத்தை நிரப்பினார். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை குடும்பம் ஒதுக்கி வச்சிருந்தாலும் உங்களை பாக்குறவங்க ஒரு கச்சாடி போல வெறும் கை கால் கழுவத்துக்கு பயன்படுத்துற ஒரு பாத்திரம் தான், இது வேற எதுக்கும் பயன்படுத்தாதுன்னு நடிச்சிருந்தாலும், நான் சொல்றேன், ஆண்டவர் உடைய பார்வை அந்த கச்சாடி மேலதான் இருக்குது. அதுலதான் வெளியேற பெற்ற அந்த திராட்சை ரசத்தை, ருசி மிகுந்த திராட்சை ரசத்தை நிரப்பினார். அது போல இன்னைக்கு நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேனா? இல்ல, நீங்க தான் நெருக்கப்பட்டு இருக்கிறீங்க ஆண்டவரால். சரி, இப்போ இந்த யூதர்கள் கச்சாடி எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க நான் சொன்னேன். இப்ப இன்னும் சொல்றேன், கச்சாடிகளை எதற்கு பயன்படுத்துவார்கள் யூதர்கள், இந்த சாடியை எதற்கு பயன்படுத்துவார்கள்? முதலாவது சொன்ன கால் கை கழுவ. ரெண்டாவது பாருங்க, இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? விதைகளை சேர்த்து வைக்க இந்த சாடிகளை பயன்படுத்துவாங்க. விதைகளை சேர்த்து வைக்க, இந்த பழங்கால விதைகள் சொல்லுவாங்க பாத்தீங்களா? இப்ப நிறைய விதைகள்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த பழங்கால விதைகள்லாம் ஏன் சேர்த்து வைக்கிறாங்க? ஏன்னா பஞ்சம் வந்தாலோ, ஒரு நெருக்கடி வந்தாலோ, பூமியில எல்லாமே நாசமா போனாலோ, அழிவு வந்தாலோ, அந்த சாடியில சேர்த்து வைக்கிற அந்த விதை இருக்கு பாத்தீங்களா? அந்த விதை எடுத்துட்டு போய் மறுபடியும் போட்டா அது நிறைய பலன் தரும். பாருங்க, அதே போல இந்த யூதர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணும்போது அந்த காலத்துல ஒரு சாடியில என்ன பண்ணுவாங்க? விதைய போட்டு வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க. ஏன் தெரியுமா? நாளைக்கு ஒரு பெரிய கொடிய பஞ்சம் வந்து தேசமே வறட்சியில வந்தாலும் என் பிள்ளைகின் பிள்ளைங்க விதையை தேடி அலையக்கூடாது, இந்த விதையை வச்சு என்ன பண்ணிக்கலாம், இவங்க விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு காரியத்தையும் அந்த காலத்துல பண்ணிருக்காங்களா? எகிப்தியர்கள் இன்னும் கூட பாத்தீங்கன்னா, இந்த எத்தனை பேர் மம்மி படம் பார்த்திருக்கீங்க? இந்த மம்மி ரிட்டர்ன்ஸ், மம்மின்லாம் படம் வந்தது. இந்த மூஞ்சில துணியெல்லாம் சுத்தி அடக்கம் பண்ணுவாங்க. அந்த எகிப்து காலத்துல அது மாதிரி பண்ணும்போது உள்ளங்கையில தானியங்களை வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க. ஏன் தெரியுமா? இனி வரப்போகும் நாட்களில பஞ்சம் வந்தா சபை பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? தானியம் இருக்கு. அந்த தானியத்தை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? விவசாயம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க. இப்ப நாம தான் கச்சாடின்னு யோசிங்க. இப்ப நமக்குள்ள இயேசுவின் வார்த்தை இருக்குன்னா, இயேசுவின் வசனம் இருக்குன்னா, அதுதான் விதை. இப்ப இந்த கச்சாடிக்குள்ள என்ன இருக்கு? விதை இருக்கு. இயேசுவின் வார்த்தை இருக்கு. வார்த்தை இருக்கா இல்லையா? கடவுளுடைய வார்த்தை எனக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடவுளுடைய வசனம், வார்த்தை, எனக்குடைய விதை எனக்குள்ள இருந்தா கட்டாயமா என் பஞ்சத்தை நான் ஜெயிச்சிருந்தேன். நான் சொல்றேன், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், போராட்டங்கள், பஞ்சங்க, சில சூழ்நிலை வரும்போது அதை ஜெயிக்கிறதுக்கு நாம பயன்படுத்த வேண்டியது கடவுளுடைய வார்த்தை. அப்ப இந்த கச்சாடிக்குள்ள என்ன இருந்தது? விதைகளை வச்சிருந்தாங்க. இந்த விதை, பைபிள் எதை சொல்லுது? விதைனா என்ன? கடவுளுடைய வார்த்தை, வசனம். பாருங்க, விதை எவ்வளவு பெருசு இருக்கும்? எவ்வளவு பெரிய விதை பார்த்திருக்கீங்க? மிஞ்சி போனா இவ்வளவு பெரிய விதை. இவ்வளவு பெரிய விதை எந்த விதை இருக்கு? பலாப்பழம் விதையே இவ்வளவுதான். தானியங்கள், இந்த தானியங்களுடைய விதை எல்லாம் சின்னதா தான் இருக்கும். விதை சின்னதுதான். விதை சின்னதுதான், ஆனா உயிர் உள்ளது. மனுஷன் தூங்கினால விதை தூங்காது. அது போலதான் வசனம், சின்னதுதான், உயிர் உள்ளது. ஆனா வசனம், நம்ம தூங்கினாலும் வசனம் தூங்காது. உங்களுக்குள் கடவுளுடைய வார்த்தை இருக்குமானால், அந்த விதை இருக்குமானால், உங்கள் பஞ்சத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள், உங்கள் வியாதியை நீங்கள் ஜெயிப்பீர்கள், உங்கள் தரித்திரத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள், உங்கள் அவமானத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள், உங்கள் நிந்தனையை ஜெயிப்பீர்கள். நடக்கவே நடக்காது, சாத்தியமே கிடையாது என்ற சூழ்நிலையான காரியங்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆனா எனக்குள்ள என்ன இருக்கணும்? நான் தான் சாடி. எனக்குள்ள என்ன இருக்கணும்? கடவுளுடைய வார்த்தை என்ற விதை இருக்கும்.
நான் ஒதுக்கப்பட்ட ஜாடி, நான் உதவாத ஜாடி, நான் இனிமே விளங்க மாட்டேன், நான் இனிமே உருப்பட மாட்டேன், இனிமே எழும்ப முடியாது, இனிமே வாழ முடியாது. அந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை உங்களை தான் தேடி வரும். எல்லாரும் என்ன கை கால் கழுவுற ஒரு மக்க போல பாக்குறாங்க, ஒரு ஜக்க போல பாக்குறாங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த மாதிரிலாம் எத்தனை காரியங்களை தாண்டி வந்திருக்கீங்க. ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போனா என்ன அப்படியே மேலே எங்கேயும் பாக்குறாங்க, ஒரு சில சொந்தக்காரங்க அப்படி பாக்குறாங்க. ஆனா இயேசுவின் பார்வை அந்த ஜாடி மேலதான் இருக்கு. உங்களை ஒருத்தர் அப்படி பார்த்துட்டா இயேசுடைய பார்வை உங்களை நிரப்பறதா இருக்கும். இன்னைக்கு வார்த்தையினால் உங்கள் வாழ்க்கை நிரப்பப்படுமானால் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான பஞ்சங்களையும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. எதுல பஞ்சம் இருக்கு? பஞ்சம்னா என்ன பஞ்சம் தெரியுமா? பணம் இல்லாத பஞ்சம், பெரிய ஆரோக்கியம் இல்லாத பஞ்சம், நிம்மதி இல்லாத ஒரு பஞ்சம், துக்கம் ஒரு பஞ்சம், சமாதானம் இல்லாத ஒரு பஞ்சம். இதை ஜெயிக்க சின்ன வசனம் போதும். விதை எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். ஆனா விதை தூங்காது, விதை தூங்காது. விதை உயிர் உள்ளது. எப்ப போட்டாலும் முளைக்கும். முளைக்குமா முளைக்காதா? இப்படிதான் இந்த வசனம் உயிர் உள்ளதா இருக்குது. இந்த வசனம் என்ன பண்ணுது? உங்கள் வாழ்க்கையில ஒரு சின்ன விதை, ஒரு சின்ன அரிசி விதையை போட்டு பாருங்க, நெல்லை போட்டு பாருங்க, எவ்வளவு நெல் கிடைக்கும்? 60 100 வரும் ஒவ்வொரு செடியிலையும். அப்ப ஒரு கைப்பிடி நெல்லை தூக்கி போட்டோம்னா எவ்வளவு வரும்? ஒரு மூட்டை அரிசி வந்துடும். அது போலதான் உங்க வாழ்க்கையில இயேசுவின் வார்த்தையை எடுத்து சரியா பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில அது பெரிய காரியங்களை செய்யும். சின்ன விதை தான், சின்ன வசனம் தான், ஆனா உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும். அப்ப முதலாவது ஜாடிக்குள்ள என்ன இருக்கு? ஜாடிக்குள்ள என்ன இருக்கு? விதை இருக்கு, கடவுளுடைய வார்த்தை இருக்கு. இப்ப நீங்க தான் ஜாடி, இதுக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கு, அதை பயன்படுத்துங்க. இப்ப ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் தருவேன். அது ஒரு விதை, அதை பயன்படுத்துங்க, அது வளரும். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்ப, அது ஒரு விதை, அதை பயன்படுத்துங்க, அது நடக்கும். உன் சத்துருக்களோடு நான் போராடுவேன்னு சொல்லியிருக்காரு, அதை பயன்படுத்துங்க. உங்க சத்துருக்களோடு அவர் போராடுவார். உன் பேரை பெருமைப்படுத்தணும் ஒரு வார்த்தை, சின்ன வாசனை இருக்குன்னா அதை எடுத்து பேசுங்க. அது உங்க வாழ்க்கையில உங்க பேரை பெருமைப்படுத்தும். நான் ஆரோக்கியம் ஆவேன்னு ஒரு வார்த்தை எடுத்து பேசுங்க, உங்கள் வாழ்க்கையில ஆரோக்கியத்தை பார்ப்பீங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட போய் இப்ப நம்மளாம் எப்படி கேட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? கர்த்தாவே இதை தாரும், அதை தாரும், இதை செய்யும், அதை செய்யும். பொதுவா என்னோட ஜபத்தெல்லாம் நான் அப்படி கேட்கறதே கிடையாது. இப்ப சரி, ஆண்டவர் கேட்டா தருவாரா தரமாட்டாரா? தருவாரா தரமாட்டாரா? சரி, இப்ப போய் ஆலமரத்தை கேளுங்க, கொடுக்குறாரா பாப்பா? இப்படிதான் ஜபத்துல கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டவரே ஆலமரத்தை தாரும். அப்படிதான் ஆண்டவரே ஸ்ட்ரைட்டா எனக்கு ஒரு பெரிய ஒரு பங்களாவை தாரும், அப்படிலாம் தரமாட்டாரு. ஆலமரத்தை தாரும் நம்ம கேட்டா ஆலமரத்து விதையை தருவார். எனக்கு தெய்வீக சுகத்தை தாங்க ஆண்டவர்னா தெய்வீக சுகத்துக்கான வார்த்தையை தருவார். ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாங்கன்னா ஐஸ்வர்யத்துக்கான வார்த்தையை தருவார். அப்ப எனக்கு வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. கரெக்டா? விதையை கொடுக்கிறவர் வளர செய்வார். அதுதான் வேதம் சொல்லுது, வளர செய்கிறவர் நான். இன்னைக்கு வசனமாகிய வார்த்தை உங்களுக்குள் விதையா இருந்தா, இங்க ஜாடிக்குள்ள இருந்தா, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை வளரும், நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை செழிக்கும், நிச்சயமாய் உங்கள் வறட்சிகள் மாறும். பாருங்க, தீர்க்க தரிசன வார்த்தை என்பது ஒரு விதை. தரிசனம் சொல்றாங்க பாத்தீங்களா? ஒரு குடும்பத்தை குறித்து, ஒரு தனிப்பட்ட மனிதனை குறித்து, ஒரு வாழ்க்கையை குறித்து தரிசனம் சொல்லுவாங்க. அந்த தரிசனமான வார்த்தைகள் வந்து பாருங்க, அது ஒரு விதை. ஒவ்வொரு ஜபமும் ஒரு விதை. இப்ப ஜபம் பண்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் விதை, வளரும். ஜபத்துல என்னத்தை வச்சு ஜபம் பண்றோம்? கடவுளுடைய வார்த்தையை வச்சு ஜபம் பண்றோம். அந்த வசனம் என்னைக்குமே தூங்காது. ஏன்னா அந்த வசனம் உயிர் உள்ள வசனம். ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் ஒரு விதை, ஒரு ஜபங்களும் ஒரு விதை, ஒவ்வொரு பிரசனமும் ஒரு விதை, ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஒரு விதை. இதை சரியா நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைகள் மாறும். இன்னைக்கு இந்த ஜாடிக்குள்ள என்ன இருக்கு? நீங்க எல்லாம் ஜாடிகள் தான். இந்த ஜாடிக்குள்ள கடவுளுடைய வார்த்தை இருக்கா? கட்டாயமா அந்த வார்த்தைகளே உங்கள் வாழ்க்கையில இருக்கிற தோல்விகளை ஜெயமாய் மாற்றும், உங்கள் வாழ்க்கையில இருக்கிற தரித்திரத்தை ஐஸ்வர்யமா மாற்றும், உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பலவீனத்தை பலமாய் மாற்றும், உங்கள் வாழ்க்கையில இருக்கிற சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கொண்டு வரும் அந்த வார்த்தை. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஜாடியா போகணும். வெறும் ஜாடியா இல்ல, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற ஜாடியா. சரி, இப்ப சொன்ன ஜாடிக்குள்ள இப்ப என்ன வைக்கிறாங்க? விதைகளை வைப்பார்கள். ஏன்னா அந்த விதைகள் இப்ப கூட பாருங்க, என்னென்னவோ அரிசிலாம் சொல்றாங்க. இப்பதான் புதுசு புதுசா சொல்றாங்க, கருப்பு கவனி, மாப்பிள்ள சம்பா, காட்டியான். இதெல்லாம் ஒரு நேரத்துல கேள்விப்பட்டோமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியல. காரணம் என்ன தெரியுமா? இந்த விதைகள்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு எங்கேயோ. அவன் விளைய வைக்கிறான், விளைய வச்சு அதுக்கு ஒரு விலையை வைக்கிறான். எப்படி விளைய வச்சு அதுக்கு ஒரு விலையை வைக்கிறான். அப்படிதான் கடவுளுடைய வார்த்தை. நாம தான் ஜாடி, எனக்குள்ளதான் கடவுளுடைய வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையை மாத்த போகுது. சரி, ரெண்டாவது, இந்த ஜாடியில என்ன இருக்கும்? இந்த ஜாடியில என்ன வைப்பார்கள்? இந்த ஜாடியில என்ன வைப்பாங்களா யூதர்கள்? அந்த ஜாடியில நாணயங்களை போட்டு வைப்பாங்க. என்ன? காசு.
அந்த காலத்து நாணயங்களை போட்டு வைப்பாராம். சரி, அது நாங்க நாணயத்தை நாங்க கூட தான் வீட்டுல வச்சிருக்கோம், நிறைய காசெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு வீட்டுல எத்தனை பேர் உண்டியில் வச்சிருக்கீங்க? எனக்கு கூட அந்த பழக்கம் இருக்கு, நிறைய காயின்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கிற பழக்கம். காயின்ஸ், ஆன்டிக் பொருள் எல்லாம் நிறைய வச்சிருக்கேன் நாங்க வீட்டுல. ஏன் சேர்த்து வைக்கிறோம்? அது செலவு பண்ணவே மனசு வராது. என்கிட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த 100 ரூபாய் நோட்டு கூட இருக்கு. 1 ரூபாய் நோட்டு, 2 ரூபாய் நோட் எல்லாம் பாத்திருக்கீங்களா? இப்ப அது செல்லாது, ஆனா வச்சிருக்கேன். ஏன்? ஏன்? அன்னைக்கு அதுக்கு மதிப்பு இல்லை, இன்னைக்கு அதுக்கு மதிப்பே ஜாஸ்தி. இன்னைக்கு 2 ரூபாய் நோட்டு 2000 ரூபாய்க்கு போவோம். கரெக்டா? 2 ரூபாய் நோட்டு 2000 ரூபாய்க்கு போவோம். அன்னைக்கு அதுக்கு மதிப்பு இல்லை. ஓட்டக்கால்னாக்கு அன்னைக்கு மதிப்பு இல்லை, அன்னைக்கு ஓட்டக்கால்னா தான். இன்னைக்கு அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அன்னைக்கு இருந்த 20 பைசா 20 பைசா தான். ஆனா இன்னைக்கு அப்படிதான் உங்களுக்குள்ள நாணயங்களை வச்சிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு மதிப்பு இல்லை என்றாலும் உங்களுக்குள்ள இருக்கும் கடவுளுடைய வார்த்தை ஒரு நாள் உங்களை மதிப்பாய் மாற்றும். இன்னைக்கு உங்களை அற்பமா பாக்கலாங்க, நாங்க சில்லற பையன், சில்லற சேர்த்து வச்சுக்கிறான். நான் சேர்த்து வைக்கிற சில்லறலாம் எனக்கு இன்னொரு நாள்ல பொக்கிஷம். இன்னும் 100 வருஷம் கழிச்சு அது பொக்கிஷம். 100 வருஷம் கழிச்சு அது என்ன காரணம்? சாதாரண ஆள் இல்ல, நீங்க தான் பொக்கிஷத்தை சுமக்கிற ஆளு, இயேசுவின் பொக்கிஷத்தை சுமக்கிற ஆளு. உங்களுக்குள்ள நாணயங்கள் இருக்கு, எவ்வளவு வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க. எடுத்து ஏடிஎம் கார்டு கரெக்டா இருக்கணும், பின்னு கரெக்டா இருக்கணும், செக் கரெக்டா இருக்கணும், பேங்க் புக்கு கரெக்டா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்கு போறது கரெக்டா இருக்கணும், பைபிள் படிக்கிறது கரெக்டா இருக்கணும், ஜபம் கரெக்டா இருந்தா பரலோகத்துல இருந்து அமௌண்ட் ரிலீஸ் ஆயிரும். உங்களுக்கு கேட்கறது கொடுக்கப்படும். கொடுக்கப்படுமா? கொடுக்கப்படும். இந்த நாணயம் எதை காண்பிக்கிறது தெரியுமா? தேவ கிருபையை காண்பிக்கிறது. இந்த ஜாடிக்குள்ள இருக்கிற நாணயம் எது? தேவ கிருபை. இன்னைக்கு உங்களை பாக்குறவங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற கிருபையை பார்த்து, ஆமா சர்ச்சுக்கு போய் என்ன ஆயிடுச்சு, ஆமா நோய் நோய் சொல்றாங்க, கடவுளுடைய வார்த்தைன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கிருபை தெரியாதுங்க. போக போக அந்த கிருபையின் மேன்மையை பார்ப்பீங்க. ஒரு நேரத்துல என்ன பார்க்கும்போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு போறான், தெருவா போய் ஸ்டேஞ்சர் மிஷின் வச்சு இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி இப்படி சொல்றான், எப்படி இப்படி ரொம்ப பேசுறாங்க, ரொம்ப பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள. நான் இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆனா இன்னைக்கு நான் கிருபையை சுமக்கிற பொக்கிஷம்னு சொல்ல முடியும். நான் கிருபையை சுமக்கிற பொக்கிஷம் சொல்ல முடியும். ஏன்? அன்னைக்கு என்ன பைத்தியமா பார்த்தவங்க இன்னைக்கு கிருபையை சுமக்கிறான். இவங்க கிட்ட போய் ஜெபம் பண்ணா சரியாயிரும். காரணம் என்ன? அன்னைக்கு அவங்க கண்ணில் பட்ட கிருபை சாதாரணம், இன்னைக்கு அது பொக்கிஷம். அப்ப இன்னைக்கு இந்த கற்சாடிக்குள்ள ஆண்டவர் ஒரு பொக்கிஷம் வச்சிருக்கிறாரு. அந்த பொக்கிஷம் என்ன? கிருபை. அப்ப முதலாவது கற்சாடிக்குள்ள என்ன இருக்கு? கடவுளுடைய வார்த்தை, விதை. ரெண்டாவது என்ன இருக்கு? பொக்கிஷம், கிருபை இருக்கு. சரி, மனுஷனை எதுல இருந்து கடவுள் உண்டாக்குனார்? மனுஷனை கடவுள் எதுல இருந்து உண்டாக்குனார்? சுவாசத்துல இருந்து. மண்ணில். ஏன் மண்ணுல இருந்து உண்டாக்கணும்? மரத்துல இருந்து உண்டாக்கி இருக்கலாம், காத்துல இருந்து உண்டாக்கி இருக்கலாம். இந்த ஹீமேன் எக்ஸ்மேன் மாதிரி காத்துல இருந்து அப்படியே ஃபார்மேஷன் வருது, அந்த மாதிரி உண்டாக்கி இருக்கலாம்ல. ஏன் மண்ணுல இருந்து உண்டாக்குனார்? யாருக்காவது இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? ஏங்க கல்லுல இருந்து உண்டாக்கி இருக்கலாம், கொஞ்சம் கல்லா இருந்திருக்கலாம். ஏன் தண்ணியில இருந்து உண்டாக்கி இருக்கலாம், வாட்டர்மேன் மாதிரி இருந்திருக்கலாம். சூப்பர்மேன், வாட்டர்மேன், ஹீமேன் அந்த மாதிரியா இருக்கலாம். ஏன் மண்ணுல இருந்து உண்டாக்குனார்? ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வசனம் வாசிப்போம். எரோமியா 32ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. ஏன் மண்பாண்டமா செஞ்சாதான் தெரியுமா? இது எல்லாம் நமக்குள்ள சுமக்கணும்ன்றதுக்காக. அவைகளை ஒரு மண்பாண்டத்துல வெயின்னு சொல்றாரு பாருங்க. அநேக நாள் நமக்குள்ள கொடுக்கப்பட்ட கிருபையும் நமக்குள்ள கொடுக்கப்பட்ட வார்த்தைகளும் இருக்கணும்ன்றதுனால்தான் மண்ணுல உண்டாக்கினாராம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தெய்வீக சுகத்தை அநேக நாள் பாதுகாக்க நீங்கள் மண்பாண்டமாய் உருவாக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி அதை சுமப்பதற்கான மண்பாண்டமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க, ஒரு கிருபை. அந்த கிருபையை சுமக்கிற மண்பாண்டமா ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனாலதான் மண்பாண்டமா உண்டாக்குனார். இதே வசனத்துல இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நீ முத்திரை போடப்பட்ட கிரிய பத்திரம். யூதர்கள் பாருங்க, அந்த பாண்டங்கள்ல ஜாடிகள்ல என்ன வைக்கிறாங்க? முதலாவது வசனம், விதைகளை வைக்கிறார்கள். இன்னைக்கு நாம கச்சாடியா இருக்கிறோம். நமக்குள்ள என்ன வைக்கணும்? கடவுளுடைய வார்த்தையை வைக்கணும். அந்த வார்த்தை தான் நம்ம நடத்த போகுது. அந்த வார்த்தை தான் நமக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. ரெண்டாவது, இந்த கச்சாடியில என்ன வைக்கிறாங்க? பொக்கிஷம்.
தேவ கிருபையை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். மூன்றாவது இதுல பாருங்க, பத்திரங்களை வைப்பார்கள். நம்ம எல்லாம் பத்திரத்தை எதுல வைப்போம்? அடமானத்துல வைப்போமா? பத்திரத்தை பீரோல வைப்போம். ஆனா அவங்க பாருங்க, பீரோல வைக்க மாட்டாங்க, மண் பாண்டத்துல சொருவி மூடி வைப்பாங்க. எப்படியா யோசிச்சிருக்காங்க பாத்தீங்களா? எப்படியான காரியம் கடவுள் நம்மளை இப்படி உண்டாக்கி இருக்கிறாருன்னா, ஒரு பெரிய அதுல ஆச்சரியங்கள் இருக்கு. அப்ப பரலோகத்தின் சொத்துக்களை எழுதி நமக்குள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த மண்பாண்டத்துக்கு, இந்த மண்பாண்டத்துக்குள்ள கச்சாடிகளுக்குள்ள என்ன வைப்பாங்கன்னு சொன்ன, இப்ப மண்பாண்டங்களுக்குள்ள என்ன வைக்கிறாரா? சொத்து பத்திரங்களை வைக்கிறார். சொத்து இருக்கா இல்லையோ? இந்த சொத்து பத்திரத்தை எதுல கையெழுத்து போட்டிருக்கா தெரியுமா? ரத்தத்துல கையெழுத்து போட்டிருக்கிறார். ரத்தத்துல கையெழுத்து போட்டு வச்சுக்கோ மகனே, இந்தா வச்சுக்கோ, தெய்வீக சுகத்தை வச்சுக்கோ, தேவ கிருபையை வச்சுக்கோ, சமாதானத்தை வச்சுக்கோ, சந்தோஷத்தை வச்சுக்கோ, தயவை வச்சுக்கோ, இரக்கத்தை வச்சுக்கோ, அதுக்கு முன்னாடி வார்த்தையை வச்சுக்கோ. இது எல்லாம் ஒரு பத்திரமா எழுதி என்ன பண்ணுறாரா? சிலுவையில கையெழுத்து போட்டு ரத்தத்துல நமக்கு கொடுத்திருக்கிறாரா? நான் இயேசுவின் பத்திரத்தை சுமக்கிற சாடி, மண்பாண்டம். சொல்லாமா? இப்ப விலையேற பெற்ற சொத்து எங்க இருக்கு உலகத்துலன்னு கேட்டா நமக்குள்ளதான் இருக்கு. விலையேற பெற்ற சொத்து பெரிய டாக்குமெண்ட் எங்க இருக்குங்க? எனக்குள்ளதான் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல என்ன எழுதியிருக்காரு ஆண்டவர்? இனி வரும் நாட்களிலே என் வசனத்தையும் என் வார்த்தையும் கை கொள்வாய். ஆனால் மேல இந்த பத்திரம் எழுதுறவங்க எழுதுவாங்க பாத்தீங்களா? பெரியவங்க எல்லாம் எப்படி எழுதுவாங்க? கடைசி காலம் வரை என்னை பார்த்து கொண்டு எனக்காக எல்லாவற்றையும் செய்பவர்களுக்கு இந்த சொத்து. அந்த மாதிரி இவர் எழுதியிருக்கிறார். என்னன்னு ரத்தத்தை எழுதியிருக்கிறார்? என் வார்த்தைகளையும் என் வசனங்களையும் சரியாய் கை கொண்டு திருச்சபைக்கு சென்று என் நாமத்தை மகிமைப்படுத்தினால் தெய்வீக சுகம் உனக்கு, கிருபை உனக்கு, இரக்கம் உனக்கு, தயவு உனக்கு, ஆரோக்கியம் உனக்கு, சமாதானம் உனக்கு, ஐஸ்வர்யம் உனக்கு. கீழே இப்படிக்கு சிலுவை மார்க் போட்டு ஏசு கிறிஸ்து ரத்தத்துல. இப்ப எனக்குள்ள நீங்க யோசிங்க, எனக்குள்ள ஒரு பத்திரம் இருக்கான், ஏசு கையெழுத்து போட்ட பத்திரம். யோசிச்சு பாருங்களேன், டாக்குமெண்ட் எங்க வச்சிருக்காரு பாருங்க. நம்ம தான் லாக்கர், அவருடைய லாக்கர். இப்ப சொல்லுங்க, இப்ப கச்சாடியா இருக்கிறோமா, மண்பாண்டமா இருக்கிறோமா? உதவுற மண்பாண்டம் கச்சாடியா இருக்கிறோமா, இல்ல தேவையற்ற மண்பாண்டம்? இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இந்த எகிப்தியர்கள் இன்னொன்னு செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கச்சாடிகள், அவங்களுக்கு ஒரு விளையாட்டு உண்டு. அவங்களுக்கு என்ன விளையாட்டுன்னா, கச்சாடிகள் இருக்கும். கச்சாடிகள்ல பாலைவனத்துல இருக்கிற பயங்கர விஷமான பாம்பை பிடிச்சி அதுல போட்டுருவாங்க. பெரிய பாம்பை போட்டு ஒரு மூடியை போட்டு வச்சிருவான். எவனையா பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க விளையாட்டு. நம்ம ஆளுக்கு விளையாட்டு சிங்கத்துல போடுறது, அப்புறம் காலையில போட்டு முட்டை விடுறது, நெருப்பு கோயில போட்டு தண்டனைகள்லாம் பாக்குறோம் இல்லையா பைபிள்ல? அந்த மாதிரி யூதர்கள், அதாவது எகிப்தியர்கள் பண்ணக்கூடிய தண்டனை. ஒரு 10 கச்சாடி வச்சுட்டு அதுல 8 கச்சாடியில பாம்பு இருக்கும், உள்ள மூடி வச்சிருவாங்க. எவனையா ஒருத்தனை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, பாராஜா ஒவ்வொன்றுல கை விடு, லக்குன்னு தான் தப்பிச்சுக்கினேன், இல்லைன்னா பாம்பு போட்டுரும். அவனுக்கு எதுக்கு பயன்படுத்திருக்காங்க பாருங்க, பாம்பு போட்டு பண்ணி இது பண்றதுக்கு பயன்படுத்திருக்காங்க கச்சாடியில. எப்படி? எவனா ஒருத்தனை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, தண்டனை எப்படின்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், உள்ள இருக்கிற பாம்பு உன்னை தண்டிக்கும். 10 கச்சாடியில 7 கச்சாடியில பாம்பு இருக்கும், 3 மட்டும்தான் மிஸ்ஸிங். எதுலன்னு நமக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரியான பாருங்க, நம்ம ஜாடியில என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கு அது ரொம்ப முக்கியம். இப்ப நாம தான் கச்சாடினா, நமக்குள்ள நாத்தம் அடிக்கிற காரியம் ஒளிஞ்சிட்டு இருக்கா, இல்ல கடவுளுடைய வார்த்தை இருக்கா? நமக்குள்ள கிருபை இருக்கா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? பாருங்க, இப்ப என்ன மண்பாண்டமா ஆண்டவர் உண்டாக்குனார். இந்த மண்பாண்டத்துக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? இப்போ சொத்து பத்திரத்தை வச்சிருக்கிறாராம், வெளியேற பெற்ற சொத்து பத்திரம். இப்ப எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. இந்த கையெழுத்தை வச்சு படைக்கிறதும் வச்சு படைக்காததும் நம்ம கையில இருக்கு. நான் அடிக்கடிக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன் எல்லாம் சொல்லுவார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு புள்ளி ஒண்ணு இருக்கும். அந்த புள்ளியை வாசிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாயிரும். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால், ஆனால் அதான் புள்ளி, நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கையிட்டு செய்யும் வேலை எல்லாம் ஆசிரியர். ஆனா அதுக்கு முன்னாடி 2 லைன் இருக்கு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால். அது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை தான் நமக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை செழிப்பாக்குவேன், உன்னை நான் இதை காண செய்வேன், உன் சத்துருக்கள் மிரண்டு ஓடுவார்கள், கர்த்தர் அவர்களை முறியடிப்பார். இதுதான் ஞாபகம் வரும். இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப உடம்புல கொஞ்சம் சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப போன வாரம் பாத்தீங்கன்னா எனக்கு திடீர்னு ஒரு ஹைப்பர் டென்ஷன். அது நானா உடம்பு கொஞ்சம் கெட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இருந்தாலும் டாக்டர் கிட்ட போனோன்னு வேரியேஷன்ஸ் அது இசிஜி அது இது போய் எடுத்துட்டு ஒரே விஷயம் தான் டாக்டர் ஃபோன் பண்ண சொன்னாரு, டேக் ரெஸ்ட், அதுதான் மெடிசன், வேற எதுவுமே வேணாம்ப்பா. நீ என்ன பண்ணு, வண்டி ஓட்டாரு ஒரு வாரத்துக்கு, நல்லா சாப்பிட்டு உங்க ஒய்ஃப் கிட்ட நான் சொல்லி அனுப்பிச்சாரு டாக்டர் என்ன சொல்லுவாங்க வீட்டுல, இப்ப நான் தான் பாத்திரம், இந்த பாத்திரத்துக்கு கொஞ்சம் தீனி தேவைப்படுது, சாப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டாக்டர் கிட்ட போனா டாக்டர் என்ன சொல்லுவாங்கம்மா, சப்பாத்தி 2 தோசை கொஞ்சம் காய்கறி கீரை இதெல்லாம் கொடுதான்னு சொல்லுவாங்க. எங்க டாக்டர் என்ன தெரியுமா சொல்லி வச்சாரு, உங்க வீட்டுல ஆப்பம் கறி குழம்பு இந்த பொங்கல் பூரி வடை இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா, அவர் எப்ப பட்டாலும் கஞ்சி தான் குடிப்பான்றாரு, அதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னாரு. பாருங்க, இந்த பாத்திரத்துக்கு என்ன தேவைன்னு அந்த பாத்திரம் முடிவு பண்ணிருக்கு, பரலோகம் பாத்திரம். நான் எதுக்கு சொல்றேன்னா, பரலோகம் டிசைன் பண்ணிருக்கு இந்த பாத்திரத்துக்கு இதெல்லாம் தேவை. இந்த பாத்திரம் என்ன பண்ணிருக்கு, வெறும் கஞ்சா குச்சின்னு இருக்கு. டாக்டரை கொண்டு பேசினாதான் கரெக்டா இருக்கும்னு கடவுள் டாக்டரை கொண்டு பேசுறாரு. இப்ப பரலோகம் எனக்கான தேவைகளை ஏற்கனவே தீர்மானிச்சிருச்சு. ஆனா அதை அனுபவிக்காதும் என் கையில இருக்கு. ஏன்னா நான் சொன்ன பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால், அது அப்படியே பின்னாடி வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 15-18 வாக்கு தத்தங்கள் வரும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஒரு வார்த்தை இருக்கு, செவி கொடுக்காது போனால் என்ன நடக்கணும் அதுலயே இருக்கு. உபாகமம் 28வது வசனத்துல அதிகாரத்துல. அப்ப இன்னைக்கு நான் இயேசுவின் முன்னாடி இருக்கிற கச்சாடி மண் பாண்டம், இந்த ரெண்டுத்துல என்ன சுமந்தது இப்ப நீங்க தான் சொல்லணும். இப்ப இன்னைக்கு நான் மண்பாடம்னா, அவர் எழுதி கொடுத்த பத்திரம் என் கையில இருக்கு, எனக்குள்ள இருக்குன்னா, அவர் எழுதி வைத்த வாக்கு தத்தங்கள் யாவும் எனக்கு, அவர் கொடுத்த தெய்வீக சுகம், எழுதி கொடுத்த தெய்வீக சுகம் எல்லாம் எனக்கு. சிலுவையில என்னெல்லாம் கொடுத்தா இருப்பாருங்க. சிலுவையில நடந்த விஷயமே என்ன தெரியுமா, வாக்கு தத்தங்கள் நிறைவேறும், அதுக்கு சாட்சி சிலுவை. இதை நான் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு முத்திரை சிலுவை. உனக்கு தெய்வீக சுகம் உண்டு, அதுக்கு ஒரு முத்திரை சிலுவை. உன் வாழ்க்கை செழிக்கும், அதுக்கு ஒரு முத்திரை சிலுவை. இது எல்லாம் எழுதி எங்க வச்சிருக்காரா, உங்களுக்குள்ள தான் வச்சிருக்கிறார். இப்ப பாஸ்டர் கொண்டு ஆண்டவர் செய்ய போறாரா, இல்ல உங்களை கொண்டே செய்ய போறாரா? பாஸ்டர் லீட் பண்ணுவார், அவ்வளவுதான். ஆண்டவர் செய்து முடிப்பார். அப்ப எழுதி வைத்த சொத்து பத்திரம் இருக்கிற பாத்திரம் மண்பாண்டம் நாம். இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த மண்பாண்டத்துக்குள்ள எல்லாமே இருக்கு? ஆண்டவர் இதுக்கு ஏற்கனவே தேவைகளை வச்சிட்டார். நாம தான் தேவையில்லாததை உள்ள போட்டு அமுக்கும் போது தேவையானது உள்ள போவாது. கரெக்டா? ஆண்டவர் நல்ல கோட் சூட்லாம் தச்சு நல்ல விலை உயர்ந்த பொக்கிஷத்தெல்லாம் எடுத்து ஒரு தட்டுல வச்சாரு. ஏற்கனவே நம்ம ஜாடி ஃபுல்லா அழுக்கு துணியா அமுக்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பானை ஃபுல்லா கெட்டு போன தனியா பிடிச்சி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுல போட முடியுமா? அப்படிதான் எப்பயுமே நம்ம வாழ்க்கை எனும் ஜாடியை, நம்ம சரீரம் எனும் ஜாடியை நம்ம எப்படி வச்சுக்கணும்? கர்த்தர் நிரப்புகிற பாத்திரமா வச்சுக்கணும். இதுதான் பவுல் சொல்ற ஒரு வசனம். வாசிங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர். பவுல் புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு பாருங்க, பொக்கிஷத்தை மண்பாண்டங்கள்ல பெற்றிருக்கிறோம்னா, நான் தான் மண்பாண்டம். நான் இந்த பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவிய பெற்றிருக்கிறேன். எப்ப பரிசுத்த ஆவிய இந்த பாண்டத்துல போட்டோமோ, அப்ப இனிமே பலவீனத்தின் ஆவிய நீ வெளியே போ, பொல்லாத ஆவிய நீ வெளியே போ, அசுத்தாவியே நீ வெளியே போ, சாத்தானின் வல்லமே நீ வெளியே போ. இந்த கச்சாடிக்குள்ள சாத்தானின் வல்லமை, அசுத்தாவின் கிரியை, பொல்லாத ஆவியின் வல்லமை, பொல்லாத விஷயங்கள் இருக்கு. அப்படின்னா இந்த பாத்திரத்தில் பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது இதெல்லாம் வெளியே போயிடும். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் கச்சாடியா வீட்டுக்கு போறீங்க, மண்பாண்டமா வீட்டுக்கு போறீங்க? சுமந்துகிட்டு போகணும், அதுதான் முக்கியம். வீட்டுக்கு எல்லாருமே கச்சாடி மண்பாண்டம் தான். ஆனா அதான் மெசேஜோட தலைப்பே சொன்னேன், சுமக்கும் மண்பாண்டம் கச்சாடு. அப்ப இன்னைக்கு சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன சுமந்துட்டு இருக்கீங்க? உலகத்தையா இல்ல இயேசுவின் வார்த்தைகளையா? இந்த விதையாகிய வார்த்தையை சுமந்தால் உங்கள் வாழ்க்கையில பஞ்சத்தை காண மாட்டீர்கள். அது சரீர பிரகாரமான பஞ்சமோ, வாழ்க்கை பிரகாரமான பஞ்சமோ, பொருளாதார ரீதியான பஞ்சமோ, அதை சரியான நேரத்துல அந்த விதை வளரும், அந்த விதை பலன் தரும். அடுத்தது, இந்த கச்சாடிக்குள்ள என்ன இருக்கு? நாணயங்கள் இருக்கு, பொக்கிஷங்கள் இருக்கு. அந்த பொக்கிஷம் எதை காண்பிக்கிறது? தேவ கிருபையை காண்பிக்கிறது. அப்ப எனக்குள்ள என்ன இருக்கு? தேவ கிருபை ஆகிய பொக்கிஷம் இருக்கு. ஏன்னா கிருபை தான் ஏந்துது, தாங்குது, சுமக்குது, தப்புவிக்குது. இப்ப எனக்குள்ள இருக்கிற கிருபை என்னை ஏந்தும், தாங்கும், சுமக்கும், தப்புவிக்கும். 3வது, இந்த மண்பாண்டத்துக்குள்ள என்ன இருக்கு?
இயேசு கிறிஸ்து எழுதி கொடுத்த சொத்து பத்திரம் இருக்கு. பத்திரமா வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும். கரெக்டா? கரையான கூட வச்சிட்டோம்னா என்ன ஆயிடும்? சொத்து பத்திரத்தை அழிச்சிடும். கரெக்டா? அது போலதான் இன்னைக்கு இந்த மண்பாண்டங்களுக்குள்ள நாம என்ன பண்ணோம்? பரிசுத்த ஆவியை சுமக்கும் பொழுது பொல்லாத ஆவி, பொல்லாத கிரியைகள் எதுவுமே நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய முடியாது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க பேசின ஒரு வார்த்தை எனக்கு நிறைய விஷயம் புரியலனாலும் இன்னைக்கு நான் தான் ஜாடின்னு பேசியிருக்கீங்க, நான் தான் மண் பாத்திரம்னு பேசியிருக்கீங்க, எனக்குள்ள என்ன இருக்கணும்னு பேசியிருக்கீங்க. அதை மனசுல வச்சுக்கோங்க. வசனங்கள்லாம் ரெண்டாவது, அதை மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ஜாடியா வந்திருக்கேன், இன்னைக்கு நான் மண்பாண்டமா வந்திருக்கேன், என்னை நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நிரப்பு. இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியா என் வாழ்க்கை மாறட்டும். விசுவாசம் நம்ம சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துல நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நானே தேவனுடைய வீட்டுல இருக்கிற கச்சாடி, நானே தேவனுடைய வீட்டுல இருக்கிற மண் பாண்டம். ஒரு நேரத்துல உலகம் என்னை ஒதுக்கி வைத்தது. வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் என்னை வெறுமையாய் பார்த்தார்கள். நான் ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்தான். இயேசு என் வாழ்க்கையில வந்த உடனே என் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை மாற்றப்பட்டது. அது கச்சாடியின் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் மகிமையினால் நிரப்பப்பட்டது. நாங்களே அந்த கச்சாடி என்று பேசுது. இயேசுவின் மகிமையை சுமக்கிற கச்சாடி. அது மட்டுமல்ல, இந்த கச்சாடிக்குள்ள விதைகள் இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த விதை இயேசுவின் வார்த்தையும் வசனத்தையும் காண்பிக்கிறது. விதை சின்னதுதான், ஆனால் விதை தூங்காது. விதை முளைக்கும், விதை வளரும், விதை செழிப்பை தரும். இனி பஞ்சத்தை பார்க்க மாட்டேன். கடவுளுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கு. என் சரீரத்துல காணப்படுகிறான பலவீனம், என்னுடைய வாழ்க்கையில காணப்படுறதான மனக்கவலைகள், என் குடும்பத்துல காணப்படுறதான பொருளாதார நெருக்கடிகள் எல்லாவற்றையும் வளரச் செய்து செழிப்பாய் மாற்றுகிற இயேசுவின் வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. இயேசுவின் பொக்கிஷத்தை சுமக்கிற கச்சாடி நான், அந்த கிருபையை சுமக்கிற கச்சாடி. ஆண்டவரே, கிருபை எனக்குள் வைத்திருக்கிறேன். ஒரு நாளும் அந்த கிருபை எழுந்து போகாதபடி என்னை நடத்தும். என்ன அந்த கிருபை தான் என்னை தாங்குகிறது, ஏந்துகிறது, சுமக்கிறது, தப்புவிக்கிறது. அதே போல் இயேசுவின் பத்திரம், சொத்து பத்திரம், எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், எனக்கு கொடுத்த தரிசனங்கள், என்னை குறித்ததான நிறைவேறக்கூடிய வார்த்தைகள், பிரசங்கங்கள், ஜபங்கள், அதே போல் எனக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்குமான பதில் இயேசுவானவர் தன்னுடைய பத்திரத்தை பரலோகத்தில் எழுதி தன்னுடைய சிலுவையினால அதை ஆண்டவரை முத்திரித்து கையொப்பமிட்டு எனக்குள் வைத்திருக்கிறார். இதை சுமக்கிற பாத்திரம் தான், வாக்கு தத்தங்களை சுமக்கிற பாத்திரம். பவுல் சொன்னது போல இந்த மண்பாண்டத்துல விலையேற பெற்ற பரிசுத்தாவியை பெற்று இருக்கிறான். எங்க பரிசுத்தாவி இருக்கிறதோ அங்க விடுதலை உண்டு. அசுத்தாவிக்கு அங்க வேலை கிடையாது. பொல்லாத வல்லமைக்கு வேலை கிடையாது. பொல்லாத மனிதர்களுக்கு வேலை கிடையாது. சாத்தானுக்கு வேலை கிடையாது. இனி நான் மண்பாண்டம், சுமக்கிற மண்பாண்டம். இந்த வார்த்தையை எனக்காக பேசினதற்காக நன்றி. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் இயேசுவின் வீட்டுல இருக்கிற கச்சாடி, நான் இயேசுவின் வீட்டுல இருக்கிற மண் பாண்டம், எனக்குள் என்ன இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாள்ல ஆண்டவர் பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படியா இந்த விசுவாச பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வாழட்டும். வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் சூழ்ந்து கொள்ளட்டும். நன்மையான அனைத்தும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிரப்பப்படுவதாக என்று நான் செபிக்கிறேன். குறைவோடு இருக்கிற காரியங்கள்ல ஒரு நிறைவு உண்டாகட்டும். கர்த்தர் இந்த நாள்ல என்னோட பேசினார். இந்த ஒரு நம்பிக்கை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாக இந்த வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கட்டும். கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளமாய் ஆசீர்வதிக்கிறான். கர்த்தருடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கும். பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமையாவற்றும் ஒருவருக்கே செலுத்தி மீட்பெறும் ரட்சகரும் எங்கள் மரியாதைக்குரியவருமாகிய நாமமாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.